ஹாய், ஐ மணிமாறன் செல்வம். ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட். இப்போ என்னுடைய ரீசெண்டாக ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. சார், இப்போ ஒரு 3 months மட்டும் நான் ஃபண்டை ஹோல்ட் பண்ணணும். ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக ஒரு 80 lakhs இதில் எதில் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. நான் எல்லாருடைய டவுட்ஸும் அதுதான். நம்ம ஒரு மேரேஜுக்கோ ஒரு ரீசெண்டாக ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. இந்த கமிட்மெண்ட்டை இந்த ஃபண்டை எங்கே பார்க் பண்ணலாம்? ஃபைனான்ஷியலாக எல்லாருமே ரீசெண்டாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு எஃப்டிஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 3 monthsக்கு ஒரு எஃப்டி பண்ணி வைக்கலாம், இல்லை காசை அக்கௌண்ட்லேயே பேலன்ஸ் பண்ணி வைக்கலாம், இல்லை ஆக்டிவ் எஃப்டிஸ். இந்த ஸ்வைப் எஃப்டி கான்செப்ட், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம பார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய ஒப்பீனியனாக காமன் ஒப்பீனியனாக இருக்கும். பட் நம்ம ஒரு ஃபைனான்ஷியலாக நம்ம ஒரு அட்வைஸ் மூலிமா நீங்கள் உங்களுடைய அட்வைசர், பர்சனல் அட்வைசர் நீங்கள் கேட்கும்போது அதை அட்வைஸ் பண்ண மாட்டார். ஏன்னா நீங்கள் ஒரு பேங்க்கில் எஃப்டிஸ் நீங்கள் ஒரு 3 months எஃப்டி, ஒரு மேரேஜ்க்காக நம்ம ஒரு 30 lakhs ஆர் 25 lakhs என் டாட்டர் மேரேஜ் இஸ் ஃபிக்ஸ்டு 6 months அந்த மேரேஜ் நடக்க போகுது. அதுக்கான காஸ்ட் நான் இப்பயே ஒரு இடத்துல சேஃபராக வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு அட்வைஸ், டேரெக்டாக உங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டிங்கன்னா டேரெக்டாக லிக்விட் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இந்த லிக்விட் ஃபண்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ மார்க்கெட் வாலட்டிலிட்டிங்கிறது நான் சொல்லலை. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ் ஆகாது. மைனஸ்ங்கிறத ட்ராக் இருக்காது. இது பியூர் பார்த்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் கீழே சேஃபாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் டி பில்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. டி பில்ஸில் இந்த டி பில்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், டி பில்ஸ், பேப்பர் பாண்ட்ஸில் நம்ம முதலீடு பண்ணும்போது டே டு டே ட்ரேட் ஆகுதுல்ல கவர்மெண்ட் பேப்பர்ஸில், அதில் தான் அந்த முதலீடு நடக்கும். அப்படி நடக்கும்போது என்னென்னா, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 months இந்த ஆனுவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட் நம்ம 1 month இல்லை 1.5 months எடுக்கும்போது 6 to 7% ஈல்டு கிடைக்கும். இது என்னன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர். இதில் ரிஸ்க் லெவல்ங்கிறது ஈக்குவிட்டி லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்லாம் கிடையாது. எல்லாருமே வேணா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாவே ரிஸ்க்கு. 100% உங்கள் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சேஃபராக வேணால் லாங் டேர்முக்கு தான் இது அட்வைசபிள். ஷார்ட் டேர்ம் கிடையாது. ஷார்ட் டேர்முக்கு இருக்குது. அந்த ஷார்ட் டேர்முக்கு எந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். நீங்கள் லிக்விட் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் த 10 days கழிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 7 days கழிச்சு எடுத்துக்கலாம். 7 daysக்குள்ளே மட்டும்தான் எக்ஸிட் ஒரு சார்ஜஸ். ஆஃப்டர் 7 days நீங்கள் எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகிக்கலாம். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸை நீங்கள் டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை நான் ஒரு 6 monthsக்கு மேலே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க, இல்லை 1 yearக்குள்ளே வெயிட் பண்ணுறேன்னா அதுக்கு கேட்டகரி பாண்ட் ஃபண்ட்ஸில், ப்ரைவேட் பாண்ட்ஸில் நீங்கள் போகலாம். உங்களோட அட்வைஸரை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக எஃப்டி மட்டுமே சொல்யூஷன் கிடையாது. ஸ்வைப் எஃப்டி மட்டுமே சொல்யூஷன் கிடையாது. ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸில் நிறையாவே இருக்குது. சேஃபராக இருக்குது, செக்யூராக இருக்குது. கம்பேர் எஃப்டியை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ. இதே மாதிரி டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.